வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் எனக்கு நீ மட்டும் போதும். கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? மாமாவிற்கான என்னுடைய பரிசாய் எங்களது காதல் வாழ்க்கையின் அழகிய படைப்பாய் மகள் வந்திருக்கிறாள். ரோசாப்பூ மாதிரி இருக்காடி என் புள்ள என்று வெள்ளை துணியில் சுற்றிய அந்த உயிர் செண்டை அள்ளி முகர்ந்து பூரிப்படைகிறான் மாமா. அந்தரத்தில் இருக்கும் அந்த செண்டு நெளிந்து பூனைக்குட்டியின் மெல்லிய ஓசையை கசியவிட்டது. முதல் குரல், எங்களின் அதிகார குரல். என் பூச்செண்டை இப்போது ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஆப்பிள் பழம் போல மினுங்குகிறாள். அவள் பக்கம் திரும்பி படுத்து கொண்டேன். இருக்க மூடிய கண்கள், கைகளில் அடைத்து வைத்திருக்கும் அந்த பரம ரகசியம் என்னிலிருந்து பிரித்து எடுத்ததற்கான அடையாளமாய் தொப்புளில் மாட்டியிருந்த வெள்ளை நிற கிளிப் என ஆச்சரியமாக இருந்தாள். நேற்றிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்தி சொல்கிறாள். மௌனமாய் பேசுகிறாள். நிறைவை தருகிறாள். தவிப்பை உணர வைக்கிறாள். என்னை தேடுகிறாள். என்னை உயிர்ப்பிக்கிறாள். ரசிக்க வைக்கிறாள். இன்னும் இன்னும். மெல்ல அவளது கையை பிரித்து என் ஆள்காட்டி விரலை நுழைத்தேன். அந்த விரலை கட்டியணைத்து அரவணைத்து கொண்டது அவளது பிஞ்சு கை. மாமா, சோபி ஃபோன் பண்ணா என்று ஆரம்பிக்கும் போதே மூஞ்சியை திருப்பிக் கொண்டான். பிள்ளைக்கு ட்ராப்ஸ் போட்டியா? இந்த மாதம் தடுப்பூசி போடணுமா? நீ எப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுற என்று நான் சொல்ல வருவதை தவிர்த்து கொண்டே இருந்தான். சொல்ல வருவதை தெரிந்து கொண்டு விட்டானோ? தெரிந்தும் ஏன் இப்படி? மாமா நினைத்தால் அவனாகவே கேட்கலாமே. ஃபோன் வரும்போது காலையில் அவன் இருந்தானே, மாலை வந்ததும் அவனாகவே கேட்டிருக்கலாம். இப்போது நான் சொல்லும் போதாவது கேட்கலாம். கிச்சனிலிருந்து எட்டி பார்த்தேன். என் பூச்செண்டை மடியில் உட்கார வைத்து விதவிதமாய் செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தான். கடைசி முயற்சி என்று மனதில் நினைத்து கொண்டே, மாமா எப்படியாவது இதுக்கு ஓகே சொல்லிடேன் என்று வேண்டிக் கொண்டே கிச்சன் லைட் ஆஃப் செய்துவிட்டு கீழே உட்கார்ந்தேன். என்னை பார்த்ததும் என்னிடம் தாவிக்கொண்டாள். குழந்தையை என்னிடம் கொடுத்துவிட்டு பேப்பரை புரட்ட ஆரம்பித்தான். மாமா, சோபிக்கு நிச்சயதார்த்தமாம். பையன் ஐடி வேலை பார்க்குறானாம். அப்பத்தா என்னைய கேட்டுச்சான். கிணத்துல தண்ணி சுத்தமாக போயிடுச்சான். மேல் போர்ஷன் கட்டி முடிச்சுட்டாங்களாம். ஊர் பஸ் ஸ்டாண்டு இப்போது மாற்றிட்டாங்களாம். உமா டீ ஸ்டால் எதிர்க்கதான் பஸ் ஏறணுமா. இறங்கும்போது உச்சிப்பிள்ளையார் கோவில்கிட்ட இறக்கி விடுவாங்களாம். இறங்கும்போது கொஞ்சம் தொலைவு தான். காலையில் எங்களுக்குள் நடந்த உரையாடல்கள் சிதறி சிதறி வந்து விழுந்தன. வார்த்தைகள் வந்து விழ விழ மனம் சற்று அமைதியானது. இதுவரையில் அடைத்திருந்தது ஏதோ ஒன்று விலகிவிட்டது போல தோன்றியது. பேப்பரை மடித்து வைத்துவிட்டு என் அருகில் கீழே உட்கார்ந்தான் மாமா. என்ன இப்போ? சொல்ல தயக்கமாக இருந்தது. அதைவிட வெட்கமாக இருந்தது. கீழே குனிந்து கொண்டே, ஒன்றுமில்லை, சோபியும் நானும் ஃபோன் பேசினோம், அதைத்தான் என்று முடிக்கும் முன்பு எப்படியாவது நீயாக புரிந்து கொள்ளடா என் மட சாம்பிராணி என்று வேண்டுதல் கண்ணீராய் வெளிவிட்டது. இப்போது எனக்கு நேரெதிரே வந்துவிட்டான். கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு மீண்டும் கேட்கிறான், என்ன? ஒன்றுமில்லை மாமா, சன்னமாக வார்த்தைகளை உள்ளிருக்கிறேன். அவனே தொடர்ந்தான். சோபிக்கு நிச்சயதார்த்தம். அங்கே போகணும், ஊரை பார்க்கணும், அப்பத்தாவை பார்க்கணும், முருகன் கோயிலுக்கு போகணும், பிள்ளைய காட்டணும், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கிணத்தடியில் போய் உட்காரணும், மேலே ஓட்டு வீடு இடிச்சிட்டு புதுசாக கட்டியிருக்கிற வீடை பார்க்கணும். அவ்வளவுதானா, இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா என்று கேட்டுக்கொண்டே என் கைகளுக்கு முத்தமிட்டான். இவ்வளவு நேரம் என்னை தவிக்க விட்ட கோபத்தில் லேசாக முறைத்து கொண்டே போதும் என்றேன். சந்தோஷமாக போயிட்டு வா என்று நெருங்கி வந்து நெற்றியில் முத்தமிட்டான். என்று சத்தம் அப்போதுதான் கவனித்தோம். எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ரோசாப்பூ பூச்செண்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. காதலிக்கும் போது இப்போதும் காதலித்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, திருமணமாவதற்கு முன்பு என் பெயர் ராட்சசி. சிரிக்க வைக்க அழகி, கோபமூட்ட பயந்தாங்கொல்லி, எரிச்சலூட்ட செம்மையா, வெக்கத்திற்கு மாமாக்கு என்று எடுத்தாலே போதும். எங்கே ஆரம்பித்து எப்படி வளர்ந்தது எல்லாம் தெரியாது. பின்னோக்கி செல்லவும் ஆராயவும் விரும்பவில்லை. பார்த்தால் பிடிக்கும். உயிரோடு இருக்கும் வரை உடனிருக்க சொல்லும். சண்டையிட்டால் தவிக்கும். பொய் சொன்னால் அழுகை வரும். உலகையே எதிர்க்கும். சிரிப்பில் கலந்திருக்கும். மகிழ்வில் ஒளிந்திருக்கும். கண்ணீரில் கரைந்திருக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் காதல் என்று பெயரிட்டால் நான் மாமா காவியம் என்று பெயரிடுவேன்.
அத்தனை இஷ்டம் எனக்கு. திருமணத்திற்கு நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஏதோ ஒரு உரையாடல் சண்டையாய் உருமாறிக் கொண்டிருந்தது. என்னதாண்டி வேணும் உனக்கு? நீதான் வேணும். அடுத்த வார்த்தை வரவில்லை. தலையில் அடித்து கொண்டு லூசு என்று திட்டினான். அடுத்த 2வது நாளின் முடிவில் நான் வீட்டிலிருந்து வெளியேறினேன். 3வது நாள் காலை எனக்கும் மாமாவுக்கும் திருமணம். நிறைவான வாழ்க்கை. அவ்வப்போது சண்டை வரும். அம்மாவை நினைத்து அழுகை வரும். அப்பாவை நினைத்து பயம் வரும். அப்பத்தாவை நினைத்தாலே காதை மூடிக்கொள்வேன். சில நேரங்களில் பல இடங்களில் உறவுகளின் தேவை அரவணைப்பு கிடைக்க வேண்டியிருந்தது. தனியாக சமாளித்தேன் மாமாவின் துணையுடன். நாளைக்கு ஊருக்கு போக போகிறோம் என்ற உற்சாகத்தில் 3 நாட்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டேன். காலையில் எழுந்து பாப்பாவுக்கான ஃப்ளாஸ்க் மற்றும் நிரப்பிக்கொண்டால் போதும். சிகரெட்டை புகைத்துவிட்டு வாய் கொப்பளித்தபடி, மேடம் ரெடி ஆயிட்டீங்க போல என்றான். நான் பதிலேதும் சொல்லவில்லை. மனம் கொள்ளா தவிப்பு. என்னை பார்த்து ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் என்று நினைக்க நினைக்க தூக்கமே வரவில்லை. காட்சிகள் விரிந்து கொண்டே இருந்தது. வழக்கத்திற்கு மாறாக மாமா இரவில் 2 முறை விழித்தான். 2 முறையும் பால்கனிக்கு சென்று புகைத்துவிட்டு காலில் படுத்து கொண்டான். ஏய், ஊருக்கு போகணும்ல என்று எழுப்பியதிலிருந்து காலையில் தோசை சுட்டு கொடுத்து குழந்தைக்கு பால் கலந்து புகட்டினான். நைட் புள்ளியை தூக்கிட்டு அலையாத, பனி சேராது. நிச்சயதார்த்தம் அப்போ ப்ளூ கவுன் போட்டு தலையில் போடுற பேண்ட் எடுத்துட்டேன்ல. ஃபோன் சார்ஜர் ஒவ்வொன்றாய் கேட்டு நினைவுபடுத்தினான். தங்கம், பத்திரமா போயிட்டு வா, பாப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, ஃபோன் பண்ண சரியாடி என்று கதவை தாளிட்டு பஸ் ஏறும் வரை பேசிக்கொண்டே இருந்தான். பஸ் கிளம்பிவிட்டது. சரி மாமா, நீ ஒழுங்காக சாப்பிடு, 2 நாளில் வந்துடுவேன், எல்லாம் பார்த்துக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன் என்று டாட்டா காண்பித்தேன். 4 மணி நேர பயணம்தான். மறைந்து போகும் ஜன்னலோர காட்சிகளைப் போல நம் நினைவுகளும் மறந்து போனால் என்ன என்று தோன்றியது. சிறிது நேரம் கண்மூடினேன். மாமா அலுவலகத்தை அடைந்திருப்பான். ஃபோன் செய்தேன், எடுக்கவில்லை. 2வது முறை ஃபோன் செய்தேன், மீட்டிங் என்று மெசேஜ் வந்தது. இரவு மணி 7 ஆகிவிட்டது. மாமா பைக் சத்தம். கங்கா அக்கா வீட்டில் பாப்பாவை விட்டுவிட்டு வெராண்டாவிற்கு சென்றேன். ஹெல்மெட்டை கழற்றியவனுக்கு அதிர்ச்சி. எதுவும் பேசவில்லை. மேலும் கீழுமாய் பார்த்தான். அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. வார்த்தைகள் ஒன்றும் வெளிப்படவில்லை. இடுப்பை அணைத்து நெஞ்சில் சாய்ந்து கொண்டு சொன்னேன். நேற்றிலிருந்து அடக்கியிருந்த வார்த்தைகள் யாவும் கண்ணீராய் கொட்டியது. மறுபடியும் அழுத்து உச்சரித்தேன். எனக்கு நீ மட்டும் போதும் மாமா. கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.